விஜய், காவேரியும் ஆஃபீஸ் பொறுப்பா நாங்களே ஏத்துக்கிறோம் தாத்தா அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, சரிப்பா விஜய், நாளைக்கே 2 பேரும் ஆஃபீஸ் போக ரெடியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. மறுநாள் காலையில விஜயும், காவேரியும் ஆஃபீஸ் போறதுக்காக கிளம்பியிருக்காங்க. உடனே தாத்தா பாட்டிக்கிட்ட நாங்க ஆஃபீஸ் போயிட்டு வரோம்ன்னு சொல்றாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, விஜய் நீ ஆஃபீஸ்க்கா கிளம்பி போற? இப்பதான்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஆமா பாட்டி, நீங்க இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க. நான் ஆஃபீஸ பொறுப்பா பார்த்துக்கலன்னு சொல்லி தானே நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்க பாட்டி. இனிமேல் நாங்க 2 பேருமே ஆஃபீஸ் பொறுப்பா ஏத்துக்கிறோம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி இருந்துகிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி கால்லயும், தாத்தா கால்லயும் விஜய், காவேரியும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. "சரிங்க பாட்டி நாங்க கிளம்புறோம்" அப்படின்னு சொன்னதும், அந்த இடத்துல விஜயோட சித்தப்பா, "என்ன இவன் ஆஃபீஸ்க்கு வர்றானா? இவன் வந்தானா நம்ம பண்ண ஃபோர்ஜரிலாம் அவனுக்கு தெரிய வந்துருமே! அப்புறம் நமக்கு மேல கேள்வி கேட்பானே! வீட்ட விட்டு கூட அனுப்பி விட்டுருவான்" அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சித்தப்பா, "நான் ஆஃபீஸ் பொறுப்ப ஏத்துக்கிட்டேன். இனிமேல் நீங்க ஆஃபீஸ நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரிய கூப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறாங்க. விஜயும், காவேரியும் ஆஃபீஸ்க்கு வந்தத பார்த்துட்டு, அங்க உள்ள பிஏ, "சார் நீங்க ஆஃபீஸ்க்கு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஆமா ஐயப்பன், கொஞ்ச நாள் ஆஃபீஸ்க்கு வராம கேப் விட்டுருந்துச்சு. இப்பதான் வந்து ஆஃபீஸ்க்கு வரணும்னு தோணுச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "ஆஃபீஸ்ல நிலைமைலாம் எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "சார் உங்க சித்தப்பா வந்துட்டு ஆஃபீஸ்ல சில விஷயம் பண்றாரு. எங்களுக்கு பிடிக்கவே இல்ல. அது உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு வேற மிரட்டி வச்சிருந்தாரு சார். அதனால தான் சொல்ல முடியல" அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல நடந்ததெல்லாம் ஐயப்பன் வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க? எங்க சித்தப்பா இப்படியெல்லாமா பண்ணாரு?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஷாக் ஆகி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே காவேரியும், விஜயும், "இப்போ நம்ம எதுவும் பண்ண வேண்டாங்க. நம்ம ஏதாவது சொன்னோம்னா, அப்புறம் பாட்டி தான் வருத்தப்படுவாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்குறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.